ஸோ எஸ் வெல்கம் டு yet another வீடியோ. நேற்று வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் டிஸ்கார்ட்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, யூடியூப்லேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அவ்வளோ மோசமான நிலமையில இல்லை. உண்மையாக சொல்ல போனால் லைக் ஐ வாஸ் நாட் டையிங், சாம்சுலக் சொல்கிற மாதிரி. பட் அப்ரிஷியேட் இட். அண்ட் எனக்கு ஒரு மாதிரி லெட் அவுட் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளோ நான் ரொம்ப சஃபர் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் எஸ், நேற்று அகெயின் ஐ டுக் அ ட்ரேட். ஒரு 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். 2 ட்ரேடையுமே வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். ஒன்று லண்டன் செஷனில் செல் பார்த்து அது வந்துட்டு பிஇ, ஸோ அதை விட்டுடலாம். அண்ட் அடுத்தது என்ஒயில் எடுத்த ட்ரேட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து லண்டனில் அந்த ட்ரேட் எடுத்திருக்க கூடாது, வேலையில் இருந்தப்போ எடுத்தேன். தட் வாஸ் அ மிஸ்டேக். பட் அது ப்ராப்பர் ட்ரேட் தான், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணேன். அது பிரேக் ஈவன் $5 என்னமோ லாஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் டிபி பக்கத்தில் போய்ட்டு ரிவர்ஸ் ஆகிட்டான். நேற்று என்ன என்கியூவில் நடந்துச்சு அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். நேற்று இது என்னோட ப்ரீ மார்க்கெட் சின்ன ஸ்னிப்பெட், நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்றது. நேற்று டேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று C5 ஆக்சுவலாக லோ ப்ராபிலிட்டி டே. ஸோ இதை எனக்கு சொல்லி கொடுத்தது சேது தான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நேற்று C5 லோ ப்ராபிலிட்டி டே. கண்டிப்பாக வந்துட்டு ஒன்று இன்சைட் பாராக இருக்க போகிறான்றது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஒரு ரேஞ்சு தான் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஒரு ரேஞ்ச் ஹைஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் அப்படியே ஊற்ற ஆரம்பித்தான். இந்த லோஸை டார்கெட் பண்ணி தான் நான் வந்துட்டு பிரேக் ஈவன் வாங்கினேன். இந்த கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போச்சு பார்த்தீங்களா, இங்கே தான் அண்ணன் போய் பிரேக் ஈவன் வாங்கினேன். இந்த விக்கில் தான் என்னோட மொத்த ட்ரேடே இருந்துச்சு லண்டன் செஷனில். ஸோ அகெயின் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் என்னோட ட்ரா அண்ட் லிக்விடிட்டி மீட் ஆயிடுச்சு. இது 9:30க்கு முன்னாடி. ஸோ ப்ரைஸு டிஸ்கவுண்ட் வந்துருச்சு, எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துடுச்சு. மீதி இந்த ஹைஸ் இங்கே அதே 4 ஹவர் நான் இன்னும் சார்ட்டில் போகிறப்ப தெளிவாக காமிக்கிறேன். இந்த 4 ஹவர் ஹைஸ், இந்த கேண்டில்ஸை பாருங்கள். 1 2 3 4 5. இந்த எந்த கேண்டிலோட ஹைஸையுமே கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் எடுக்கல. ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைஸை எந்த கேண்டிலுமே எடுக்கல. ஸோ பை சைட் லிக்விடிட்டி நல்ல என்ஜினியர் ஆகிட்டு வந்திருக்கு. டிஸ்கவுண்ட்டில் ஒரு பிடிஆர்ஏக்குள்ள ப்ரைஸ் வந்துருச்சு. ப்ரீவியஸ் ஹைஸையும் வந்துட்டு பார்க்கலாம். இங்கே இருந்துட்டு எனக்கு பைஸ் தவிர்த்து எதுவுமே தெரில. லோ ப்ராபிலிட்டி த ட்ரா ஹேஸ் பின் மெட். இந்த ட்ரா இதுதான் நான் காலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த H4ஓட சிஆர்டி லோஸ் மெட். அண்ட் நவ் ஐ டோன்ட் ரியலி கான் திங்க் ஆஃப் சேல்ஸ். இப்போ இனிமேல் நான் சேல்ஸ் பார்க்க எனக்கு தோணலை. ஜஸ்ட் பைஸ் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். இட்ஸ் ஆல்சோ C5 டுடே அண்ட் கேன் பி அ லோ ப்ராபிலிட்டி டே அப்படின்றதையும் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். இது என்னோட ப்ரீ மார்க்கெட்டில் நான் எழுதின ஒரு சின்ன ஸ்னிப்பெட்டு. அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். இதோட வாக் த்ரூ வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நேற்று என்னோட தாட் ப்ராசஸ் கோயிங் இன்டு த டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நேற்று ஸோ ஓகே, நான் C5 அப்படின்னு சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். இப்போதைக்கு ஹைட்ரான்ஸ் ஓகே, ஹைட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்தாச்சு. இது மூணு போயிடலாம். ஸோ பேசிக்காக C2 கேண்டில்ன்றது மேனிப்புலேட் பண்ண கேண்டில். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் பார்க்குறீங்கனாலும் இருக்கட்டும். ஸோ C2 ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இது எனக்கு எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. நேற்று வந்துட்டு என்னோட மைக்கில் வந்து தண்ணி குடிக்கிறப்ப தண்ணி சொட்டிடுச்சு. 2 இது பண்ணேன், வெளியே தண்ணி மைக்லேருந்து தண்ணி வெளியே வந்துச்சு. இது எப்படி ரெக்கார்ட் ஆகும்னு தெரில. பட் ஆனால் நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண போகிறேன், எப்படி இருந்தாலும் போட போகிறேன். ஸோ பார்த்துக்கலாம். இங்கே மேனிப்புலேஷன் கொடுத்த கேண்டில் ஆர் ஒரு ஷார்ட் டர்ம் லோ வச்ச கேண்டில் தான் வந்துச்சு நம்மளோட C2. இது C3, C4 அண்ட் C5. இது ஃப்ரைடேவோட கேண்டில், ஐ மீன் தேர்ஸ்டேவோட கேண்டில், இன்னைக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்க கேண்டில். ஸோ இதை விட்டுலாம், ரிப்ளே பண்ண போட்டுருவேன். சரி, ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, இது என்கியோட சார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இன்னும் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ C2, C3, C4, C5. C5 வந்து லோ ப்ராபிலிட்டி கேண்டிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு ஜாஸ்தி. ஸோ இந்த இன்சைட் பார் ஆயிடுச்சு. நேற்று ஆக்சுவலாக வந்துட்டு இன்சைட் பார் ஆயிடுச்சு. அண்ட் C5 வந்து நான் சொன்ன மாதிரி லோ ப்ராபிலிட்டி டேவாக இருந்துச்சு. 6 ஹவர்ஸ் போனோன்னா நேற்று 6 ஹவர்ஸில் பெருசாக எதுவும் எனக்கு தென்படலை. 4 ஹவர்ஸ் க்ளீனாக இருந்துச்சு நேற்று. 4 ஹவர் போனோன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவைப்படும் கண்டிப்பா. இண்டிகேட்டர்ஸ் தேவைப்படாது. இண்டிகேட்டர்ஸ் நான் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே. நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த H4 FPG ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி க்ளோஷர் ஒண்ணுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ இது ப்ரொபல்ஷன் பிளாக். ப்ரொபல்ஷன் பிளாக் டேப் பண்ணுச்சா? ஆல்மோஸ்ட் ப்ரொபல்ஷன் பிளாக் டேப் பண்ணல. பட் ஓகே. இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் டீலிங் ரேஞ்ச், இந்த கன்சிக்யூட்டிவ் அப் க்ளோஸ் கேண்டில்ஸை வந்து நம்ம ஆர்டர் பிளாக்காகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பிளாக்கும் டேப் பண்ணுச்சு. இந்த H4 FEGலேருந்து இப்போ பாடிக்கு சுத்தமாக க்ளோஷர் வந்துட்டு எதுவுமே வைக்கல. ஒரு நல்ல ரேஞ்சும் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சோட லோஸ் தான் வந்துட்டு ஆக்சுவல் டேயோட டார்கெட்டாகவே இருந்துச்சு. அட்லீஸ்ட் எனக்கு இந்த டார்கெட்டை தான் வந்து நான் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் காமிச்ச மாதிரி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். சரி, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு SMT வேணும். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இது ES இதுதான் அந்த SMTயும் வந்துட்டு இருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த அந்த சிஆர்டி ஹைஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு SMT வேணும். SMT இருக்குது. அண்ட் ஆல்சோ லோவர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து பார்த்தா 1 ஹவர்லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் பார்த்தேனே. ஓகே, SMT மட்டும்தான் கைஸ் இருந்துச்சு. நான் ஒன்று பார்த்தேன், அதை காணோம். ஓகே, ஸோ SMT மட்டும்தான் இருந்துச்சு. இப்போதைக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த SMT அந்த 4 ஹவர்ஸோட சிஆர்டி முடிச்சு இதுதான் வந்துட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டெர்மினல் லோஸ். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இந்த லோஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, இது 8:30 ஓப்பனில் 8:30 ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஸோ இது 2 டே ஓப்பன். இங்கே 9:30 2 டேவோட ஓப்பன் இங்கே. ஓகே, 5 மினிட்டாக மாற்றிக்கிறேன். 5 மினிட்ல தான் இருக்கா? 15 மினிட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, 15 மினிட்டாக மாற்றிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா SMT H4 ஹைஸை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு சிஆர்டி ஃபார்ம் பண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்கு. டெய்லியோட ஓப்பன் ப்ரைஸ் டெய்லி ஓப்பன்லேருந்து தள்ளி போச்சு. அகெயின் 2 டே ஓப்பன் 2 டே ஓப்பன்லேருந்து தள்ளி போச்சு. அகெயின் 8:30 ஓப்பன் 8:30 ஓப்பன்லேருந்தும் தள்ளி போச்சு. அகெயின் 9:30 ஓப்பன் 9:30லேருந்தும் ப்ரைஸ் தள்ளி போச்சு. 9:30 ஓப்பன் பண்ணிடுறேன். நான் ஆர்டிஎச் சார்ட்டும் காமிக்கிறேன். 9:30லேருந்தும் தள்ளி போச்சு. ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் கீழே வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இல்லை, ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் ஃபுல்லாக வந்துட்டு கீழே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே என்னைய பொறுத்த அளவுக்கு இன்ஜினியர் லிக்விடிட்டி. இது எல்லாமே இந்த ஹைஸ் எல்லாமே இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஒவ்வொரு ஹைஸுக்கும் மேலே லிக்விடிட்டி வந்து அப்படியே இதாகிக்கிட்டு இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியில் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். நான் வந்து பைஸ் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் பைஸ் பார்க்குறதுக்கு நான் கன்ஃபார்மாக மைண்டில் வந்து ரெடி பண்ணிட்டேன் பைஸ் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் காமிக்கிற ஒரு விஷயம், லோவர் டைம் ஃப்ரேம்லேருந்து மேப் பண்ணி நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பயஸை வந்துட்டு டிரைவ் பண்ணலாம். ஸோ அதை அந்த மாதிரி ஒரு டேன்னு நினச்சேன். ஆனால் ஆல்சோ இது ரெண்டுமே கன்சிக்யூட்டிவ் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். இந்த கேண்டிலோட ஓப்பன் தான் இந்த லோஸ் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. கரெக்டா?
ஸோ இந்த கேண்டலோட ஓப்பனை ஆக்சுவலாக ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து ப்ரைஸ் ஓகே திரும்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஹைட் இண்டிகேட்டர்ஸ் கரெக்டாக ஆர்டர் பிளாக்கை கரெக்டாக எப்படி கரெக்டாக ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணியிருக்கு. இப்போ நான் போயிட்டு இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணேன்னா இது எண்ட் ஆகும் கூட. என்வாகோட ஹைஸ், என்வாகோட லோஸ் ஆல்மோஸ்ட் 50 கொஞ்சம் கீழே, பட் தட்ஸ் ஃபைன். கீழே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கீழே வந்துருந்துச்சுன்னா பக்காவாக இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஆல்சோ இந்த ரேஞ்ச் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு பிரேக்கர் ஓட ரேஞ்ச். 30 மினிட்ஸில் போய் பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கும். 30 மினிட்ல போய் பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கும். இந்த கம்ப்ளீட் ரேஞ்சும் ஒரு பிரேக்கர், இந்த ரேஞ்ச். ஸோ மல்டிபிள் கான்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு இருந்துச்சு பைஸுக்கு திருப்புறதுக்கு. இன்ஜினியர் லிக்விடிட்டி இதுதான் வந்துட்டு நம்மளோட ஆக்சுவல் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இந்த லோஸ் டு இந்த ஹைஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணோம்னா இது வந்துட்டு ஓடிஇ. ஓகே, இது ஓடிஇ ஒர்க் ஆகல. இன்வர்ஷன் பல கான்ஃப்ளூயன்சஸ் வந்துருந்துச்சு. நான் வந்துட்டு இப்போ கேப் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துடுறேன். பட் இப்போதைக்கு என்னோட கான்ஃப்ளூயன்ஸு இந்த ஆர்டர் பிளாக் டெய்லியில் ஆர்டர் பிளாக் தொட்டுருச்சு. தொட்டுட்டு 1 மினிட் போயிட்டேன் நான் டேரெக்டாக. தொட்டுட்டு 1 மினிட் போனேன். 1 மினிட்ல வந்துட்டு எஸ்எம்டி இருந்துச்சு எங்கேயோ. எஸ்எம்டி Yes. 9:30. எஸ்எம்டி கண்டிப்பாக பார்த்தேனே. ஓகே, எஸ்எம்டி ஹையர் டைம் ஃப்ரேமில் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வந்து அந்த பிரிக் ஆஃப் செகண்ட் எடுத்தது இந்த ட்ரேடு. அண்ட் ஆல்சோ நான் வந்து பைஸுக்கு அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். நேற்றே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு இஎஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம். இஎஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கான பேர். இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தப்போ இஎஸ் வந்துட்டு நல்லாவே தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு நேற்று. ஸோ பேசிக்காக இஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார். இங்கே என்கியூ வந்துட்டு வீக்காக இருப்பார். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்துட்டு பைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இங்கே உழப்ப ஆரம்பிச்சக்கப்புறமே வந்துட்டு ஓகே பைஸ் தான், மல்டிபிள் இன்ஜினியர் லிக்விடிட்டி இருக்குது, பைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு இங்கே ஆர்டிஹெச் போய் பார்த்தோன்னா ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் போய் பார்த்தோன்னா இங்கே லிக்விடிட்டி மார்க் பண்ணி வச்சுருந்தேனே எங்கே இந்த லிக்விடிட்டி ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தேன் நான். இந்த இருக்குங்க எஸ்எம்டி. நல்லா இருக்கு எஸ்எம்டி. அந்த எஸ்எம்டி பார்த்து இப்போ ஏன் ப்ரோ வேலை செய்ய மாட்டேங்குது, சாவடிக்கிறான். அது போக இதெல்லாம் இன்ஜினியர் லிக்விடிட்டி. எஸ்எம்டி வந்துட்டு இருக்கு. எஸ்எம்டி இருந்தக்கப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இங்கே வந்துட்டு
ஹையர் லோ வச்சுருக்கு. இஎஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கர் பேர். கரெக்டா? ஸோ நான் என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இவன் இங்கே போயிட்டு சரியான வேலையை பார்த்துட்டான். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டியை எடுத்துட்டு ஆர்டிஎஸ் கேப்பில் போய் டேப் ஆகிட்டு அங்கேருந்து தான் கீழே விழுந்தான். அருமையான ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று இஎஸ்ல கன்றாவி போய் என்கியூர் எடுத்துக்கிட்டேன். இந்த தட்ஸ் ஃபைன். என்னோட டார்கெட் வந்துட்டு கிடச்சிருச்சு. இனிமேல் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ நான் இங்கே ட்ரேட் எடுத்திருந்தாலும் எனக்கு மொரட்டு ஆர்ஆர் கிடச்சிருக்கும். இது வேலை செய்ய மாட்டேங்குது. நான் நேற்று மட்டும் என்ன எடுத்திருந்தேன்னா கரெக்டாக இதுதான் வந்து என்னோட என்ட்ரி, இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸு. அழகா நான் இங்கேருந்து நான் 50% வச்சுருந்தா கூட 2.25 யார்கிட்ட கிடச்சிச்சு. இது என்னமோ 1.5 ஆரோ 1.6 ஆரோ கிடச்சிச்சு நான் வச்ச மொத்த ரிஸ்க்கு. ஏன்னா நான் ஆட் பண்ண பொசிஷன் என்னன்னு கரெக்டாக தெரில. பட் ஆனால் இதுதான் அந்த ட்ரேடாக இருந்திருக்கும். ட்ரேட் ஆஃப் த டே நேற்று எடுத்திருந்தால் இதுதான் ட்ரேட் ஆஃப் த டேவாக இருந்திருக்கும். பட் பேராசை தப்பு. நேற்று நான் வந்து ஸ்டார்டிங்லேயே இப்போ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பொசிஷன் வந்துட்டு ஆட்டோ க்ளோஸ் ஆகிருக்கும். ஏன்னா நான் வந்து போட்டு வச்சிட்டேன், லிமிட் போட்டு வச்சிட்டேன். இதுதான் ப்ராஃபிட்டோட டார்கெட். ஏன்னா கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் வெயிட் ஆகுறதுக்காண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் வந்து ஓகே பைஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்னோட ஒரு பீடிஆர்ஏவாச்சும் இன்வெர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் பிஜி 1 மினிட்ல. இது ஃப்ளிப் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ப்ரைஸ் அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரே நிமிஷம். ரொம்ப நேரம் ப்ரைஸ் அரைச்சிட்டு இருந்துச்சு. அரைச்சிக்கிட்டு இருந்ததுக்கப்புறமே சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். கரெக்டாக வந்துட்டு க்ளோஸ் வச்சுச்சு. இங்கே திரும்புறப்ப தெரிஞ்சிச்சு ஓகே இவ்வளோதான் திரும்பிட்டான் அப்படின்னு. பட் ஆனால் என்னோட எல் மாடலுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் ஆர்ஆர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் என்னோட என்ட்ரி. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கன்சிக்யூட்டிவ் டவுன் க்ளோஸ் கேண்டலோட க்ளோஸுக்கு கீழே. இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ். அண்ட் என்னோட டேக் ப்ராஃபிட் வந்துட்டு இதில் காமிக்கிறேன். இதில் காமிக்க கரெக்டாக புரியும் உங்களுக்கு. இப்போ இதுதான் வந்துட்டு இந்த டிபி இதுவாக தான் இருந்துச்சு. என்னோட ஆக்சுவல் டிபி 1.8 டார்கெட்ட நான் என்ன பண்ணேன், எடுத்துட்டு நான் வீடியோவாக காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் எடுத்துட்டு நான் மேனேஜ் பண்ணுற வீடியோவை காமிச்சிடுறேன். தெரியும் நினைக்கிறேன். ஓகே ஸோ இதுதான் நான் எடுத்த ட்ரேடு. எடுத்துட்டு கரெக்டாக எடுத்தேன். எல் மாடல் வெயிட் பண்ணிட்டு எடுத்தேன். இன்வர்ஷன் ஆயிடுச்சு. ஸ்டாப்லாம் சொன்ன மாதிரி இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸுக்கு கீழே எடுத்துட்டு ப்ரைஸ் நல்லா மேலே போச்சு. மேலே போயிட்டு ப்ரைஸ் இன்வர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே இந்த எஃபிஜி இருக்குது, இந்த எஃபிஜிக்கு கண்டிப்பாக வரப்போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான். அண்ட் ஆல்சோ இந்த எஃபிஜி இந்த இன்வர்ஷனை ஒட்டியும் இருக்குது, இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் ஷார்ட் பிளாக் ஒட்டியும் இருக்குது. நான் டபாக்குன்னு என்ன பண்ணேன், போயிட்டு இன்னொரு வெயிட் பண்ணுங்க. இந்த எஃபிஜிக்கு வந்தோன்னு தெரிஞ்சோடனே இன்னொரு இது பை போட்டேன். பர்ஃபெக்டான பைஸு போட்டு ஸ்டாப் லாஸையும் வந்துட்டு மாற்றிட்டு ப்ரைஸ் அப்படியே நல்லா திரும்பினான். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் மறுபடியும் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனு ப்ரீவியஸ் கேனோட ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணுன்றது தான். 3 மினிட்ல போய் பார்த்தா எல் மாடல் கொடுத்துருச்சு. இந்த ஆர்டர் பிளாக் 3 மினிட் ஆர்டர் பிளாக்லேயும் ப்ரைஸ் ஸ்டாப். ஸோ ஓகே அங்கே நல்லா கண்டிப்பாக வர மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், ப்ரீவியஸ் கேனோட ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சிருச்சு. கடைசி 5 செகண்ட்ஸு ஸ்டாப் லாஸை தூக்கி மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இது க்ளோஸ் வச்சுருவான், இதுக்கு கீழே வரக்கூடாது. வந்தால் ட்ரேட் இன்வாலிட். அதுக்கப்புறம்
ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட்டேன். இந்த ஹைஸ் தான் வந்துட்டு கிளியர் டார்கெட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஷார்ட் டேர்ம் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ்க்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அப்படியே உழப்பிட்டு இருந்துச்சு. இங்கே வந்தோடனே ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக தெரியும் இது போடுறத ஒட்டி போகிறப்ப 650 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே அழகாக ஆட் பண்ணியிருக்கலாம். மல்டிபிள் சான்சஸ் கொடுத்துச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் அப்சல்யூட் பிரேக் ஈவன் போட்டேன். போட்டுட்டு அப்படியே அந்த ட்ரேட் முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த ட்ரேட். சரி, நான் என்ன ஒன்று பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இஎஸ்ல எடுத்திருக்கலாம். ஏன்னா இஎஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கர் பேர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அண்ட் இஎஸ்ல வந்து நான் எடுத்து வந்திருக்கணும் என்கியூவில் எடுக்காமல். நல்ல ஆர்ஆர் வந்துட்டு கிடச்சிருக்கும். நல்லா ஓட விட்டு பழகி இருக்கலாம் இந்த ட்ரேட்ல அழகா. அண்ட் இது இந்த ஹைஸ் வச்சுக்கிட்டாலுமே இது வந்துட்டு ரொம்ப ஸ்மூத் ஐஸ். இது அப்படியே ரொம்ப ஸ்மூத் ஐஸ். என்னதான் எடுத்து ஊற்றிருந்தாலும் கன்சிடரபுளாக வந்துட்டு இது லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லிட முடியாது. ஒரு நல்ல க்ளீன் ஐஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஐஸ் வந்துச்சு. நம்ம அங்கே பார்த்த அந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இஎஸ்ல எடுத்துருச்சு, என்கியூவில் எடுக்கல. தட் இஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ ஓகே, ஸோ இப்போது ஆர்டர் ஃப்ளோ நல்லா தெளிவாக புல்லிஷாக தான் இருக்குது. ப்ரீவியஸ் கேண்டோட லோஸ் எடுத்திருக்கு. மண்டேல இருந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மேலே தான் போயிட்டுருக்கு. நான் பைஸ் தான் பார்க்குறேன். எஸ்எம்டியும் இருக்குது. இங்கே எஸ்எம்டி வச்சு பார்க்குறப்போ இஎஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கர் பேரு. ஒய்எம்லாம் இதுக்கு கூட வரல கைஸ். ஒய்எம்லாம் இதுக்கு கூட வரல, பாடிஸு கூட வரல, என்மாவுக்கு கூட பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இஎஸ்ல இன்னைக்கு பைஸ் பார்க்குறேன். இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்துட்டு ஈவினிங் வந்துடுங்க சிஎஃப்டி அகாடமி சேனலில். நான் டிஸ்கார்டில் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். கார்த்திகோட லைவ் ஸ்ட்ரீம் இருக்காது, இன்னைக்கு என்னோட லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். ப்ரீவியஸ் டே ஹைஸ் பார்க்குறேன். 6 ஹவர்ஸில் எதுவும் ஓகே. இப்போதைக்கு ஒரு குட்டி டார்கெட்டாக இந்த 6 ஹவரோட ஒரு பிரேக், இது பேர் என்ன, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இது இருக்குது இந்த 6 ஹவர். ஸோ என்னோட இமிடியட் டார்கெட் வந்துட்டு இந்த 6 ஹவரோட சிவி. இஎஸ் வந்துட்டு க்ளீன் பைஸ் தான். இஎஸ் வந்துட்டு கிளியர் பைஸ் கைஸ். ஸோ இந்த 1 ஹவருக்கு ஏதாச்சும் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா பாருங்க. பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகட்டும் ப்ரைஸு. 12 மணிக்கு ஓப்பன் ஆகி 1 மணிக்குள்ளே ஏதாச்சும் உள்ளே வந்துட்டு மேலே போனால் என்ட்ரிஸ் பாருங்கள், நல்லா இருக்கு. ஏஷியாலேயும் கொடுத்துட்டான். ஆஹா, அருமையான ட்ரேடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் ட்ரேடு. லிக்விடிட்டி எடுத்துட்டு அப்படியே போயிருங்க அவன். அப்படியே அடா அருமையான ட்ரேடு. செட்டப் நச்சுன்னு இருக்கு. இன்வர்ஷன், பிரேக்கர், எஃப்இஜி, பிபிஆர், அப்பா அனைத்தும் இருக்கு. என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. நல்ல செட்டப் உண்மையிலேயே. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் பை சைட் தான் வந்துட்டு பார்க்குறேன். மேபி 1 ஹவரில் வந்துட்டு எஃப்இஜி ஃபார்ம் ஆகிருக்குண்ணா. 1 ஹவரில் இப்போ எஃப்இஜி ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. 1 ஹவரில் அந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேலே உள்ளே வர விட்டு என்ட்ரி பாருங்கள். இல்லைன்னா இந்த இன்வர்ஷன் கூட இருக்குது. இந்த இன்வர்ஷன் இருந்தால் கூட பார்க்கலாம் தாராளமாக. இன்வர்ஷன் வரைக்கும் நானாக இருந்தால் வெயிட் பண்ண மாட்டேன். நானாக இருந்தால் என்ன ப்ரோ ஆச்சு? 4 தரம் அமுக்குறேன் ப்ரோ, வேலையே செய்ய மாட்டேங்குது ப்ரோ. இங்கே பாருங்க, இப்போ வந்து மயிரில் வேலை செய்யுது. ஓகே, இதுதான் நான் பார்க்குறேன்.
டிஎஸ்க்கு பைஸு. என்கியூவும் பைஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா என்கியூ வந்து பைஸ் எடுக்கிறத தவிர்க்கவும். ஏன்னா என்கியூ வீக்கா இருப்பாரு. ஸ்ட்ரென்த் ரொட்டேஷன் நடக்கலாம். ஆனா உடனே நடக்கும்லாம் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நன்றி. இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல ஈவினிங் வந்துட்டு சந்திப்போம். பாய் கைஸ்.